மகிழ்ச்சியோட. ஏன் மகிழ்ச்சியோட நான் அல்லேலூயா சொல்ல சொன்னேன்னா, நம்ம பார்க்க போற வார்த்தை அவ்வளவு மகிழ்ச்சியான வார்த்தையா இருக்கிறது. ஆமென். எடுத்துக்கொள்வோம் வேத பகுதியை. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி, முடிந்தது வார்த்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இயேசு முடிந்தது சிலுவையில் பேசின 6வது வார்த்தையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நம் பாவங்களையும் நம்ம சாபங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் நம்மை விட்டு நீக்கி முடித்தார். முடித்ததுனாலே ஒரு சந்தோஷம் வரும் நம்மளுக்கு. ஆமா தானே? ஏன்னா ஒரு காரியத்தை கொடுத்து நம்மளால முடிக்கும் போது அதை முடிச்சிட்டோம்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு. அந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஏசப்பா நம்மளுக்காக முடிச்சாருன்னு சொன்ன வார்த்தை, அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாருல ஏசப்பா. இன்றைய தினத்துல நீங்களும் நினைக்கணும், நமக்காக ஏசப்பா எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாருன்னு நினைக்கணும். இந்த விசுவாசத்தோட நம்ம இருந்தோம்னா நமக்கு வர எல்லா பிரச்சனையும் அவர் விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைக்கப்பட்டு அவர் பேசின 6வது வார்த்தையை ஒரு 3 பகுதியாக நான் உங்களிடத்துல சொல்ல பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைக்கப்பட்டு தன் கடைசி சொட்டு ரத்தமரையும் சிந்தி நமக்காக அவர் பாவத்தையும் அக்கிரமத்தையும் சாபத்தையும் முடித்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக, அநேக காயங்களையும் பாடுகளையும் பட்டு நம்மளை அவருடைய தழும்புகள்னால குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக, பிசாசு நம்ம மேல வைத்திருந்த அதிகாரத்தை இயேசு முடித்தார் என்று பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களையும் முடித்து இயேசப்பா நம்மளுக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை பெற்ற நம்ம இன்ன தினத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அந்த ரட்சிப்பை பிறருக்கு சொல்லுறோமா? அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். உதாரணமாக, நம்ம கிராமத்துல 4500 பேர் இருக்காங்க. அந்த 4500 பேரும் ஏசப்பா நினைச்சிருந்தாருன்னா விசேஷத்தவனமா ரட்சிப்புல நடத்திருக்க முடியும். ஏன் ஏசப்பா நடத்தாம நூற்றுக்கணக்கானவர்களை மட்டுமே இந்த கிராமத்துல ரட்சித்திருக்காரு? என்ன யோசிச்சிருக்கீங்களா? ஏன் யோசிச்சிருக்கீங்கன்னா, நம்ம மேல ஒவ்வொருத்தர் மேலேயும் ஏசப்பாவோட சித்தம் பெருசா இருக்கிறது. நம்மை கொண்டு அநேகரை ரட்சிக்க அவர் பிரியப்படுகிறார். ஏன்னா ஏசப்பா அந்த பூமியில பிறந்ததுல இருந்து அவர் அநேகரை ரட்சித்துட்டு அப்பயே முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவர் அப்படி பண்ணல. விசேஷித்தவர்களை மட்டும் தெரிஞ்சு கொண்டு இவர்கள்லாம் எனக்காக ஊழியத்தை செய்வார்கள், அநேகர் எனக்காக நான் பண்ண வேலையை இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் ரட்சித்து பாதையில நடத்திட்டு போனாரு. அதே போல நம்மளும் இந்த கிராமத்துல நம்மளை தெரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். அவங்க நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாருக்கும் ரட்சிப்பை கொண்டு போய் சேர்க்கிறவர்களா இருக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது கூட ஒரு கல்லனை ரட்சித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமா தானே? அந்த கல்லனை ரட்சித்தாரு. அப்போ நம்ம இந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு பார்க்கணும். ஓகேங்களா? அந்த நாள் வரையும் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம மேல விழுந்த கடமையா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கிறோமா? விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை பிறருக்கு எடுத்து சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த அநேகரை ரட்சித்து பாதையில நடத்தினது போல இன்றைய தினத்துல நம்மளும் நம்ம பெற்ற ரட்சிப்பை பிறரிடத்துல சொல்லி அநேகரை ரட்சிப்பின் பாதையில செய்து முடிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவதாக, தேவன் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாடு காலத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். உதாரணமாக, சங்கீதம் 22வது அதிகாரத்திலும் ஏசாயா 53வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களையும் எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேற்றி முடித்தார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். யோவான் 17வது அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவினுடைய சித்தத்தை ஏசப்பா செய்து முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம மேல இருக்கிற சித்தம் என்னது என்று நம்ம அறிந்திருக்கிறோமா? ரட்சிப்பை பெற்ற நம்ம தேவன் நம்ம இடத்துல என்ன சித்தமா இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோமா? கிறிஸ்துவனோ இருக்கிறத பார்க்கிறோம், கிறிஸ்துவோட தரித்திருக்கிறதே முக்கியமானது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவோட தரித்திருந்தாதான் நம்ம தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவோட தரித்திருந்தாதான் ஏசப்பா நம்ம மேல என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமென். நம்ம இந்த நாளிலும் கூட ஏசப்பா நம்ம மேல என்ன சித்தமா இருக்கிறாரு, என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொண்டு அதற்காக ஓடுகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். அநேகர் மட்டுமா என்ன பண்றாங்கன்னா, அந்த சித்தத்தையும் தரிசனத்தையும் அறியாததுனால என்ன பண்றாங்கன்னா, யாருன்னா ஒருத்தர் எதுனா ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க,
என்னை இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சத்தியத்துல நடக்காத பின்மாற்றத்துல போறாங்க. ஏன்னா சபைக்கு வருதுலையும் கூடுதலுக்கு வருதுலையும் எல்லாத்தையும் வந்து அலட்சியம் பண்றாங்க. ஏன்னு கேட்டேன்னா அவங்கள லேட்டஸ்டா அதிக பேர்கிட்ட கேட்ட போதும் எனக்கு இது பிடிக்கல, இந்த காரியத்தினால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப ஒரு பாரமா இருந்தது. அதிகாலை ஜெபத்துல கூட அநேகரை நான் குறித்து பாரத்தோட ஜெபித்தேன். ஒருத்தருக்கும் ஃபோன் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் வரணும்னு சொல்லிட்டு. ஆனா வராத போது ஏசப்பாவோட அன்பு ஒன்று ருசி பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே, இந்த வார்த்தையை நான் பார்க்கும் போது கூட எல்லாருமே ஏசப்பா எல்லாருமே தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்க தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டீங்களோ அந்த திட்டத்தையும் அந்த தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னு நான் வாஞ்சியோடு ஜெபித்தேன். ஏசப்பா இந்த நாள்ல கூட அவங்கள தரிசனத்தையும் நம்ம வாஞ்சியோட கேட்டோம்னா அந்த தரிசனத்தையும் ரட்சிப்பையும் நம்மளுக்கு தர ஒரு வல்லவரா இருக்கிறாரு. ஆமென். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நமக்கான ஒரு புதிய வாசலை திறந்து. ஆமென். இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக நமக்காக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி வைத்திருக்காரு. முடிந்தது என்று சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆரம்பத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள்ல கூட அநேகர் வந்து வியாதியோட வந்திருக்கலாம், அநேகர் பாரத்தோடு வந்திருக்கலாம், அநேகர் வருத்தத்தோடு வந்திருக்கலாம். எல்லா பாரங்களையும் இயேசு தாமி வந்து நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறாரு. அவர் சிலுவையில முடித்தது போல இந்த நாளிலும் எல்லாவற்றையும் முடித்து தீர்க்கிறவரா இருக்கிறாரு. இயேசு நமக்கு எல்லாவற்றையும் முடித்தது போல நம்மளும் அவருக்காக ஏதாவது முடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்றைய நாள் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இயேசு நம்மளுக்கு முடித்தது போல நாமளும் அவருக்காக ஊழியத்தை செய்து முடிப்போம். அவருக்காக அவர் பட்ட பாடுகளை பார்த்து நம்மளும் அவருக்காக ஊழியத்துல அநேக ஓட்டத்தை செய்து முடிப்போம் என்று ஒப்பு கொடுப்போமா? இன்றைய தினத்துல வாஞ்சோடு எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, காரியமா நம்ம பார்த்தோம். ரட்சிப்பை பெற்ற நம்ம அநேகருக்கு ரட்சிப்பை கொண்டு போய் சேர்க்கிறவர்களா இருக்கணும். மேல சுவிசேஷம் பாரம் வந்து விழுந்திருக்கு. அந்த சுவிசேஷத்தை வந்து அநேகத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவதாக தரிசனத்தை தெரிந்து கொள்வராக இருக்கணும். தரிசனத்தை தெரிந்து கொண்டு அந்த தரிசனத்துக்காக நம்ம நடக்கிறவர்களா இருப்போம். மூன்றாவதாக நம்மளுக்கு ஒரு புதிய வாசலை இயேசப்பா இந்த தினத்தை திறந்து வைத்திருக்கிறாரு. அதை விசுவாசத்தோட பெற்றுக்கொள்கிறதா இருக்கும். கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். சுதந்திரிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. அதை விசுவாசித்து சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிலுவையில பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் உண்டு. நம் பல வருடங்கள் இதை தியானித்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு காரியங்கள் அந்த வேத புஸ்தகத்துல அந்த வேத வார்த்தைகளிலே இருக்கிறது. ஆகவே இயேசு ஸ்தோத்திரம் இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுகிறார். அவர் தீர்க்க தரிசனங்களை செய்து முடித்திருக்கிறார். உங்கள் மேல் இருக்கிற திட்டத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் வாக்கு தத்தங்களையும் அவர் செய்து முடிக்க வல்லவர். அல்லேலூயா. உங்க கையில கொடுக்கப்பட்ட எந்த வேலையையும் எந்த பொறுப்பையும் நாமளும் செவ்வையாய் செய்து என்ன பண்ணணும்? முடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆரம்பம் அற்பமானாலும் ஆமா முடிவுனாலே சந்தோஷம் தான். என் ஆத்மாவே சொன்னாலே என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஸ்கூல்ல பெல் அடிச்ச உடனே எல்லாருக்கும் என்னதான்? ஆமா கம்பெனியில ஆமா அந்த ஒரு பெல்லு சங்க அது பேரு என்ன சொல்லுவாங்க? ஆமா ஊதுன உடனே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடும். அல்லேலூயா. ஏன்னா முடிவு வந்துட்டாலே என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் ஒரு தீர்வு, ஒரு முடிவு வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.